பெரியவர். அப்போ கிறிஸ்து உங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்கும் போது உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் பெரியவர் உள்ள இருக்கிறார். உலகத்துல நம்ம பெருசா எதெல்லாம் பார்க்கிறோமோ அதை விட பெரியவர் யாருக்குள்ள இருக்கிறார்? உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இருக்கிறார். அந்த கிறிஸ்து உங்களுக்குள்ள பிறந்திருக்கிறாரா பாருங்க. அந்த செய்தி தான் லூக்கா 2ஆம் அதிகாரம், Luke chapter 2 verse 10. தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பாருங்க, இன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். இன்று உங்க உள்ளத்துல பிறந்திருக்கிறாரா? 2000 ஆண்டு 2025 ஜீசஸ் born. இயேசு பிறந்து 2025 ஆயிருக்குது. நாம் எத்தனை வருஷம் அவர் ஏற்றுக்கொண்டோமோ அந்த நாளிலிருந்து நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம், நாம் கிறிஸ்துவா இருக்கிறோம். ஆனால் அவர் உங்களுடைய உள்ளத்துல பிறந்திருக்கிறாரா? தான் கேள்வி. உங்களுக்குள்ள இருக்கிறாரா? இன்னைக்கு அதான் கிறிஸ்துவுக்குள் இல்லாம கிறிஸ்துவுக்கு வெளியே இருக்கிறவங்க அதிகமா இருக்கிறார்கள். இப்ப கிறிஸ்துவுக்குள்ள நீங்க இருந்தா கிறிஸ்து உங்க உள்ளத்துல பிறந்திருக்கணும். உங்க உள்ளத்துல பிறந்திருந்தால் இங்க சொல்லப்பட்ட செய்தி என்ன தெரியுங்களா? அந்த தாவீதின் ஊர்ல பிறந்திருக்கிறார் அவரை குறித்து சொல்லும் போது அது ஒரு நற்செய்தியாய் உங்களுக்கும் எனக்கும் அறிவிக்கப்பட்டது. அந்த நற்செய்தி மிகுந்த சந்தோஷம் உண்டாக்கும் நற்செய்தி. அப்போ காஸ்பல் நற்செய்தி, சுவிசேஷம் செய்தி என்னன்னா, நற்செய்தி நல்ல செய்தி என்னன்னா நாம் சந்தோஷமா இருக்கும், மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் செய்தி. ஏன் நீங்க அநேகருக்குள்ள அந்த மிகுந்த சந்தோஷம் உண்டாக்கும் செய்தி இல்ல, மிகுந்த சந்தோஷம் உண்டாக்கும் வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை ஏன் இல்லைன்னா அவர்களுக்குள்ள யார் பிறக்கவில்லை? கிறிஸ்துவானவர். கிறிஸ்து உங்களுக்குள்ள பிறக்கவில்லை. கிறிஸ்து உங்களுக்குள்ள பிறந்திருந்தால் உங்களுக்குள்ள ஒரு மிகுந்த சந்தோஷம், உங்களுக்குள்ள ஒரு பெரிய மகிழ்ச்சி இருக்குதோ இல்லையோ, ஆனா என்ன இருக்கும்? சந்தோஷம் இருக்கும். இன்னைக்கு உலகத்துல எல்லாம் இருந்தாலும் அவனுக்குள்ள என்ன இல்லை? சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, மகிழ்ச்சி இல்லை. கிறிஸ்து பிறந்த அந்த நாளில சொல்லப்பட்ட செய்தி மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் செய்தி. சந்தோஷத்தை உண்டாக்கும் செய்தின்னா உங்களுக்கு சந்தோஷம் எதுல வரும்? பணத்தினால வராது, பொருள்னால வராது, மற்ற உலகத்தின் காரியங்களால் உங்களுக்கு சந்தோஷம் வராது. உலகத்தின் காரியங்கள் உங்களுக்கு சந்தோஷம் கொடுக்கிற சந்தோஷம் அது 1 மணி நேரம், 2 மணி நேரம், ஒரு நாள். ஆனால் கிறிஸ்து உங்களுக்குள் பிறந்தால் உங்களுக்குள்ள எது இருக்குது இல்லையோ உங்களுக்குள்ள ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை இருக்கும். ஆமென். உங்களுக்குள்ள ஒரு சந்தோஷமான வாழ்க்கை இருக்கும், உங்களுக்குள்ள ஒரு நிறைவான வாழ்க்கை இருக்கும். நீங்க வெறும் சந்தோஷமா ஹாப்பியா நீங்கள் இருப்பீர்கள். ஏன்னா அது வெளியிலிருந்து வருகிறது இல்லை. ஜாய் அது வெளியிலிருந்து வருகிறது கிடையாது. ஜாய் என்பது உள்ளிருந்து வருகிறது. உங்களுக்குள்ள சந்தோஷம் உள்ளிருந்து வருகிற சந்தோஷம், வெளியிலிருந்து வருகிறது கிடையாது. நிறைய பேர் சந்தோஷத்தை வெளியில நாம் நினைக்கிறோம் இல்லைங்களா? சந்தோஷம், மகிழ்ச்சி அது வெளியிலிருந்து வருவதில்லை, உள்ளத்திலிருந்து. The joy of the Lord அப்படின்னா உங்களுக்குள்ள ஒரு ஜாய், சந்தோஷம், அந்த மகிழ்ச்சி நீங்க வெளியிலிருந்து பெறவே முடியாது, வெளியிலிருந்து உங்களால பெற்றுக்கொள்ளவே முடியாது. ஆனா வெளியிலிருந்து நாம ட்ரை பண்ணதுனால வாழ்க்கை சந்தோஷமா இருக்கவே முடியாது. ஏன்னா இந்த சந்தோஷம், இந்த மகிழ்ச்சி இதெல்லாம் வெளியிலிருந்து வரா மாதிரி இருந்தா மனிதனுக்கு அதெல்லாம் மகிழ்ச்சியா கொடுக்கும், மகிழ்ச்சியா வாழ்வான். அங்க நீங்க மற்ற காரியங்கள செய்கிறான், அவனுக்கு சந்தோஷம் உண்டாக்கணும்னு. அதுக்கப்புறம் அந்த 1 hour 2 hours அது விடுதி பிறகு மறுபடியும் அவன் வாழ்க்கை இப்படிதான் இருக்குது. அதே கஷ்டத்துல, அதே பிரச்சனையில, அதே போராட்டத்துல அவன் வாழ்றான். ஏன்னா அவனுக்கு அந்த சந்தோஷம் வெளியிலிருந்து வருவதில்லை. சந்தோஷம்
நீங்க எப்பவும் வெளியிருந்து பார்க்க கூடாது. மகிழ்ச்சி, சந்தோஷம், அது இங்க சொல்லப்பட்ட சந்தோஷம். அந்த joy of the Lord, it's not comes from outside, it's from within you. It comes from out of you. உங்களுக்குள்ள தான் joy வரும். இப்ப joy எங்க இருக்குது? இல்ல, joy எங்க இருக்கு? எனக்குள்ள இருக்கிறது. அதான் joy of the Lord is my strength. கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியா இருப்பதே என்னுடைய பலன், என்னுடைய பலன். அப்படின்னா அந்த joy outside இருந்து வருவதில்லை. அந்த joy உங்களுக்குள்ள இருந்து வரும். உங்களுக்குள்ள இருந்து அந்த சந்தோஷம் வரும், உங்களுக்குள்ள இருந்து அந்த மகிழ்ச்சி வரும். ஏன்னா அதான் கிறிஸ்து உங்களுக்கு கொடுக்கிறது. ஆனா பிசாசு நமக்கு கொடுக்கிற பெரிய ஆயுதம் என்னன்னா, பாருங்க இந்த 10ஆம் அதிகாரம் லூக் 2:10, லூக் 2:10. தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி. அப்போ இயேசு பிறப்பதற்கு முன்னாடி ஜனங்களுக்குள்ள என்ன இல்ல? சந்தோஷம் இல்ல, பயந்திருந்தார்கள். ஃபர்ஸ்ட் கிறிஸ்து பிறந்த அந்த நாளில சொல்லப்பட்ட செய்தி, பயப்படா இருங்கள். ஏன் பயப்படாதிருங்கள்? ஏன்னா ஜனங்கள் பயந்திருந்தார்கள், ஜனங்கள் அடிமையா இருந்தார்கள், ஜனங்கள் பிசாசின் ஆதிக்கத்துல, இருளின் ராஜ்யத்துல, பிசாசின் அடிமையில, பிசாசின் ராஜ்யத்துல கட்டப்பட்டு அடிமையா இருந்தார்கள். கிறிஸ்து பிறக்கிற வரையும் இந்த பூமியில இருந்த எல்லா ஜனங்களும் அடிமையா தான் இருந்தார்கள், இருளின் ராஜ்யத்தில் இருந்தார்கள், பிசாசின் ராஜ்யத்தில் வாழ்ந்திருந்தார்கள். அவங்க எல்லாமே இருளின் ராஜ்யத்துல, பிசாசின் அடிமையில கட்டப்பட்டவர்களா இருந்தார்கள். எல்லாம் இயேசு பிறப்பதற்கு வரையும் எல்லா மனிதர்களும் பயந்து அடிமையா இருந்தார்கள். ஏன்னா என்னைக்கு மனிதன் கடவுளை விட்டு போனானோ அப்போதிலிருந்து அவனுக்குள்ள ஒரு கடவுளை குறித்து ஒரு பயம். ஆனால் கர்த்தருடைய சத்தத்தை ஏதேன் தோட்டத்துல கேட்டு ஆதாம் சொல்றான், ஆதாமை தேவன் கூப்பிட்டார். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துல, ஆதாமே ஆதாமே நீ இங்க இருக்கிறார். அப்ப அவனுடைய ரெஸ்பான்ஸ் என்ன இருந்தது பாருங்க. ஜெனிசிஸ் சாப்டர் 3க்கு வாங்க. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம். சத்தத்தை கேட்டு அவன் என்ன பண்ணான் பாருங்க, அவன் ஒளிந்து கொண்டான். ஆனா அவன் சொல்றான், தேவன் கூப்பிடுறாரு. 10ஆம் அதிகாரம் 3:10. அதற்கு அவன், நான் தேவரீருடைய சத்தத்தை கேட்டதிலே, தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியா இருப்பதினால் பயந்து ஒளிந்தேன். பாருங்க, மனிதன் ஃபர்ஸ்ட் இங்கதான் பயம் என்ற வேர்டு வருது. படைக்கப்பட்ட ஆதாம் யோவால் மனிதன், அவனுக்குள்ள அந்த பயம் என்ற வார்த்தை எதுவுமே இல்லை, பயமே கிடையாது. ஏன்னா தேவனோடு அவன் சஞ்சரித்தார்கள், தேவனோடு உலாவினார்கள். குளிர்ச்சியான வேளையில தேவனோடு அவர்கள் என்ன செய்தார்கள்? தோட்டத்துல உலாவினார்கள். எல்லாம் படைக்கப்பட்ட எல்லாமே ஆதாமுக்கு கீழே தான் இருந்தது. கடவுளை பார்த்தான், பயப்படல. தேவனோடு கடவுளோடு அவன் உலாவினான். இல்லைங்களா? 3:8 பகலில் குளிர்ச்சியான வேளை தோட்டத்தில் உலாவின தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்போ தேவனுடைய சத்தத்தை கேட்டு தேவனோடு உலாவி இருந்தார்கள். தேவனோடு அவர்கள் ஒன்றாக இருந்தார்கள். ஆனால் பிசாசு பார்க்கிறான், பிதா, இயேசு, பரிசுத்த ஆவியானவர், இந்த 3 தேவன் ஒன்றாக இருக்கிறார்கள். இந்த தேவனோடு இப்போ மனிதனும் வந்து விட்டான். ஆனால் ஃபாதர் காட், ஜீசஸ், ஹோலி ஸ்பிரிட், அதுக்கப்புறம் மேன் ஆடாம் பார்க்கிறான். இவங்க 4 பேரும் ஒன்றாக இருக்கிறார்கள். பிசாசுக்கு வேற மாதிரி தெரியல, கடவுளும் ஒரே மாதிரி இருக்கிறாரு, ஆதாமும் ஒரே மாதிரி இருக்கிறான். ஆனால் மனிதனை பார்த்து பிசாசுக்கு ஒரு பயம். இப்போ 4 பேர் ஆயிட்டாங்க, யோவால் 5, எல்லாரும் ஒன்றாக இருக்கிறார்கள் என்று பார்த்து
அவன் இப்போ ஒரு தேவனே நம்மளால சம்பாதிக்க முடியல. இப்போ உலகத்துல இப்ப இந்த பூமியில இவரை போல ஆதாம் மூலமா யோவால் மூலமா உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களும் கடவுளுடைய சாயலால் இருக்க போறாங்க, தேவனுடைய சாயலில உருவாக போறார்கள் என்று பயந்தான். ஆனா பயப்படாதிருந்த ஆதாமும் யோவாலும் எப்போது கர்த்தருடைய சமூகத்தை விட்டு வெளியே போனார்களோ அவங்களுக்குள்ள என்ன வந்தது? பயம். கர்த்தருடைய சமூகத்தை கர்த்தருடைய காரணம் விட்டு விலகிற எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் என்ன வரும்? பயம்தான். பயம் இல்லாத போது, அந்த பயம் இல்லைன்னா நீங்க எப்படி இருப்பீங்க? ஹாப்பியா இருப்பீங்க, ஜாலியா இருப்பீங்க. ஆனா பயம் ஒண்ணு வந்ததுன்னா அந்த சந்தோஷம் வெளியே போயிடும். உங்களுக்குள்ள என்ன இருக்காது? சந்தோஷம் இருக்காது, மகிழ்ச்சி இருக்காது, சமாதானம் இருக்காது. ஏன்னா இந்த பயம், fear is a weapon for devil. பிசாசுடைய வெப்பன் எது? பயம். பிசாசுடைய ஆயுதம் எது? பயம். பயப்பட ஒரு பயம் உங்களுக்குள்ள வந்ததுன்னா பிசாசு உங்களை ஆபரேட் பண்றான்னு சொல்லு. அப்போ என்னைக்கு கடவுளை விட்டு மனிதன் வெளியே வந்தானோ அவனுக்குள்ள பயம் வந்த போது அந்த பயம் யாரை ஆபரேட் பண்ணது? டெவில். பயம் ஆபரேட் பண்ணது பிசாசு. அதனால்தான் அவன் பயந்து சத்தத்தை கேட்டு பயந்து ஒளிந்து கொண்டான். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் கடவுளை விட்டு தூரம் போறாங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு பயம். கடவுளத்துல ஏன் முன்னாடி வர மாட்டாங்க? கடவுளத்தை முன்னேறி ஏன் செல்ல மாட்டார்கள்? ஆவிக்குரிய வாழ்க்கையில ஏன் அவங்களால மேல வர முடியல? கடவுளுக்காக ஏன் எழுப்ப முடியல? ஏன்னா அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு பயம். உங்களுக்கு அறியாமல அந்த பயம் உள்ள இருக்கும். அந்த பயம் உங்களுக்குள்ள இருக்கும் போது நீங்க கொஞ்சம் கொஞ்சமா கடவுளை விட்டு தூரம் போக தான் முடியும். ஏன்னா கொஞ்சமா தூரம் விட்டு போவீர்கள். ஏன்னா அது பிசாசு கொடுக்கிற ஒரு பெரிய ஆயுதம். பயம் பிசாசு ஆளக்கூடியவன், பிசாசு கொடுக்கக்கூடியவன். உங்களுக்குள்ள ஏதோ ஒரு பயம் இருந்தால் தேவனுக்குள்ள ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவன் இடத்துல உங்களால மேல வரவே முன்னேறி செல்லவே முடியாது. ஏன்னா தேவனை விட்டு ஆதாம் யோவால் அவர்கள் தேவ சமூகத்தை விட்டு ஒளிந்து கொண்டார்கள். ஏன்னா அவனே சொல்றான், இப்படி சத்தத்தை கேட்டு நான் தோட்டத்துல பயந்து ஒளிந்து கொண்டேன். அந்த நிறைய கிறிஸ்துவர்கள் நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில கிறிஸ்துவ வாழ்க்கையில நீங்க முன்னேறாமல் போகாதபடிக்கு உங்களை பேக்லைஸ் பண்ணிக்கினா இருக்கிறன்னா உங்களுக்குள்ள பிசாசு ஏதோ ஒரு பயத்தை உள்ள வச்சிருக்கிறான். உங்களுக்கே தெரியாது, ஏதோ ஒரு பயம் உள்ள இருக்கிறோம். எந்த பயமும் தெரியாது. ஆனா அந்த பயம் உங்களை கடவுளை விட்டு தூரப்படுத்தி கொண்டே இருக்கும் இல்லைங்களா? அந்த நிறைய பேரு கடவுளுக்குள்ள வந்து ஆரம்பத்துல நல்லா உற்சாகமா இருப்பார்கள். வர 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 அப்படி என்ன பண்ணுவாங்க? பேக் ஸ்லைட் ஆயிட்டு பின்னாடியே போயிடுவாங்க இல்லைங்களா? யாரெல்லாம் பின்னாடி, அதாவது எடை இல்லைன்னா பின்னாடி உட்காரலாம். ஆனா எடை இருக்கும் போது நீ பின்னாடி உட்கார்றன்னா நீ ஆல்ரெடி ஸ்பிரிச்சுவலி ஒரு பேக் ஸ்லைட். தெரியுதுங்களா? இப்ப சேர் ஃபுல் ஆயிடுச்சு, பின்னாடி உட்காரலாம். முன்னாடி இடம் இல்லை, பின்னாடி அது இல்லை. ஆனா முன்னாடி இடம் இருந்த நீ பின்னாடி சூஸ் பண்றன்னா you are without knowing yourself you are backsliding. ஏன்னா உனக்குள்ள பிசாசின் ஒரு ஆயுதம் உள்ள இருக்கு, அது உங்களுக்கு தெரியாது. ஏன்னா இந்த ஆயுதம் பயத்தின் ஆயுதம். அந்த பயத்தை கொடுத்து ஏன்னா முதலில் ஆதாமும் யோவாலும் தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகி எப்ப விலகினார்கள்? பயம் வந்ததுனால. ஆனா சொல்றான், உங்களுடைய சத்தத்தை தோட்டத்துல நான் கேட்டு அப்படின்னா சபையில உட்கார்ந்து கொண்டு கிறிஸ்துவுக்குள் இருந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில இருந்த நீங்க பேக் ஸ்லைட் ஆகிக்கொண்டே இருப்பீர்கள். உங்களை அறியாமலே நீங்க பின்னிட்டு இல்ல நீங்க பின்மாற்றம் அடைந்து போய்விடுவீர்கள்.
அதுக்கு மெயின் பிசாசு உங்களுக்குள்ள கொடுக்கிற ஆயுதம் என்ன? பயம். ஏன்னா மனிதனை, மனுக்குலத்தை அடிமையா வைத்திருந்தாங்க. என்னைக்கு இவன் பயந்து தேவ சமூகத்தை விலகி போனானோ அன்னிலிருந்து இயேசு பிறக்கிற வரையும் இந்த பூமியில இருந்த ஜனங்கள் அவர்கள் அடிமையா தான் இருந்தார்கள். அவர்கள் என்ன இருந்தார்கள்? அடிமையா தான் இருந்தார்கள். ஆனால் இந்த உலகத்தில் இயேசு பிறந்த உடனே அவர் 3 வருஷம் ஊழியத்துல 3.5 years மினிஸ்ட்ரியில இந்த பூமியில் எப்படி இருந்தாரு? அவர் நன்மை செய்கிறவரா சுற்றி திரிந்தார். பிசாசின் அடிமையில் அகப்பட்ட யாவரும் விடுதலாக்கினார். செத்தவர்களை உயிரோடு எழுப்பினார். மரித்தவர்களை எழுப்பினார். பிசாசு பிடித்திருந்தவர்களை விடுதலாக்கினார். எல்லா வியாதியும் அவர் சுகமாக்கினார். காற்றையும் கடலையும் பார்த்து பேசினார். இயற்கை மேல, நேச்சர் மேல, எல்லாவற்றின் மேல அவர் ஆளுகை. அவர்தான் இந்த பூமிக்கு அதிபதி மாதிரி, இந்த பூமிக்கு ஓனர் மாதிரி. அவர் 3 வருஷம் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். அவர் எதை குறித்தும் பயமோ, யாரை குறித்தும் பயமோ, எந்த தேவை குறித்தும் பயமோ அவருக்கு இல்லை. அதனால் காற்றை பார்த்து, கடலை பார்த்து சீஷர்கள் பயந்திருந்தார்கள். இல்லைங்களா? பயந்து நாங்க சாகணும். ஆனா இயேசு மாத்திரம் எப்படி இருக்காரு? படையில கடல் கொந்தளிக்குது, அலை அடிக்குது, சொல்றாங்க நாங்கெல்லாம் படிய போகிறோம். ஆனா இயேசு என்ன செய்யறாரு? பில்லோ வச்சு, பில்லோ மேல நல்லா ஆழ்ந்த நித்திரை. அப்போ ஒரு மனுஷனுக்கு பயம் இல்லைன்னா அவன் எப்படி இருப்பான்? எந்த ஒரு கலக்கமோ, எந்த ஒரு பயம் இல்லைன்னா அவன் சந்தோஷமா இருப்பான், அவன் நிம்மதியா தூங்குவான். இன்னைக்கு நிறைய பேர் இந்த பயத்தினால தூக்கமே வர்றதில்லை. ஆனா இயேசு மாத்திரம் எப்படி நன்றாக தூங்கினான்? ஆழ்ந்த நித்ரா இருந்தார் அப்படின்னு வேதம் சொல்லுகிறார். ஏன்னா இந்த பூமியில மனிதன் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் ஏன் இதெல்லாம் வருதுன்னா, இப்ப இயேசு இந்த பூமியில வாழும் போது 3 வருஷத்துல இந்த பூமிக்கு மனிதன் தான் சொந்தக்காரர், இந்த பூமிக்கு அவன் தான் அதிபதி. ஏன்னா அவன் தான் ஓனர் ஆஃப் திஸ் வேர்ல்ட். அந்த ஓனர் மாதிரி அவன் நடக்கல. ஆனா இயேசு தான் ஓனர் மாதிரி நடக்கிறார். கடல் அடிக்கட்டும், கடல் கொந்தளிக்கட்டும், அலை அடிக்கட்டும், காற்று வீசட்டும், எதுனாலும், ஏன்னா எல்லாமே எனக்கு கீழே இருக்கிறது, எனக்கு மேல எதுவுமே கிடையாது என்ற ஒரு பயமே இயேசுவுக்கு இல்லாதனால்தான் அவர் கடல் கொந்தளிக்குது, அலை அடிக்குது, சீசர்கள் எல்லாம் சாகுன்னு சொல்றாங்க. ஆனா இயேசு மாத்திரம் டீப் ஸ்லீப்பா இருக்கார். ஏன்னா அவருக்கு தெரியும் இந்த அலை என்ன ஒண்ணு செய்ய முடியாது, இந்த காற்று என்ன ஒண்ணும் செய்ய முடியாது. அதனால்தான் நேச்சுரல் மேல மரத்தை பார்த்து பேசினார், மரம் அவருக்கு கீழ்ப்படியும். காற்றை பார்த்து பேசினார், கடலை பார்த்து பேசினார், வியாதியை பார்த்து பேசினார், மரித்த டெத்தை பார்த்து பேசினார். ஏன்னா இதெல்லாம் அவருக்கு கீழே இருக்கிறது என்பதை யாருக்கு நல்லா தெரியும்? இயேசுவுக்கு நல்லா தெரியும். ஏன்னா அவர் ஒருவர் தான் அடிமை இல்லாதவாறு இந்த பூமிக்கு ஓனராய் அவர் பிறந்த நடந்தார். எல்லா மனிதர்களும் அடிமையா, பயத்துல, அடிமை அவனுக்கு பயம். நீங்க ஏதோ ஒன்றுக்கு அடிமை ஆக்கி வச்சீங்களா, உங்களுக்குள்ள ஒரு பயம் வந்துட்டே இருக்கும். உன் முகத்தை பார்த்தாலே தெரியும், எப்ப பாரு ஒரு சோகமா, எப்ப பாரு, இல்லைங்களா? ஏதோ சம்டைம்ஸ். ஆனா எப்பவுமே நீ கவலையும் கண்ணீரும் பயத்திலும் சோகத்துல இருக்குன்னா உனக்குள்ள என்ன இருக்குது? பிசாசின் ஆயுதம் இருக்குது, இல்லைங்களா? அதான் கிறிஸ்துவர்களுக்கு, கிறிஸ்து உள்ள இருக்கிறாருன்னா வேற எது இருக்குது இல்லையோ, ஆனா கடவுளே எனக்குள்ள இருக்கிறார். நமக்கு முதல்ல என்ன வரும்னா சந்தோஷம். எப்படி இருப்பீங்க? சந்தோஷமா இருப்பீர்கள், மகிழ்ச்சியா இருப்பீர்கள், இல்லைங்களா? அகத்தின் அழகு
முகத்திலே காட்டும். நீ கவலையா இருக்கிறாயா, பயத்தில் இருக்கிறியா, பிசாசின் அடிமையில் இருக்கிறாயா? அப்போ நீ ஏதோ ஒரு பயத்துல போனா நீ பிசாசின் அடிமையில் இருக்கிற என்பது நன்றா தெரியும். ஆனால் உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களும் அடிமையா இருந்தார்கள். இயேசு மாத்திரம் இந்த பூமிக்கு சொந்தக்கார மாதிரி நடந்தார். ஆனால் அவர் 3 வருஷ ஊழியத்தில் அற்புதமான காரியங்களை செய்தார். சாப்பாடு இல்லை இல்லைங்களா? இயேசு கடவுளா இருந்தாலும் மனிதனாய் வந்தார். அப்ப கடவுள் மனிதனாய் தான் இந்த மனு உருவெடுத்த மனிதனானா. இப்ப சாப்பிடுறதுக்கு எதுவும் இல்லை, சாப்பாடு குடிக்கின்றார். ஆனா சாப்பாடு இல்லை. 2 மீனும் 5 அப்பம் இருக்குது. ஆனா ஜனங்க மாத்திரம் 20 லட்சம் பேர் இருக்கா. ஆண்கள் சாப்பிட்டவர்கள் ஆண்கள் மாத்திரம் 5000 பேர் பைபிள் இருக்கு. 5000 பேருக்கு 2 மீன் 5 அப்பம் பத்துமா? ஆனா இவரு சொல்றாரு, அவருக்கு சாப்பாடு கொடுங்கள், சாப்பாடு அவர் போஜனத்தை கொடுங்கள். அவருக்கு போஜனத்தை எப்படி கொடுக்க முடியும்? இந்த 2 மீன் 5 அப்பம் தான் எப்படி கொடுக்க முடியும்? ஏன்னா அந்த 5 அப்பம் 2 மீனும் எவ்வளவு நாளும் பெருகக்கூடிய அந்த ஆற்றல் சக்தி யாருக்கு இருக்குன்னா மனிதனிடத்தில் இருக்கிறது. பெருக வைக்கக்கூடிய ஒரு சக்தி உங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்கிறது. பயம் ஒண்ணு இருந்தா நாம் அடிமைகளா போய்விடும். பயம். அதனால்தான் ஃபர்ஸ்ட் செய்தியை பயப்படாது. ஏன்னா பிசாசுடைய ஆயுதம் பயம். அதை நமக்கு பயப்படுகிற பயத்தை கொடுக்கும். யார் பயப்பட மாட்டாங்கன்னா விசுவாசிக்கிறவன். நீங்க விசுவாசிக்கிறவன் தான் பயம் இருக்காது. இப்ப விசுவாசிக்கிறவன் அவனுக்குள்ள பயமே இருக்காது. எது நடந்தாலும், யார் என்ன சொன்னாலும், யார் என்ன பேசினாலும் அவனுக்குள்ள அந்த பயம் திகில் அவனுக்குள்ள வரவே வராது. ஆனால் பிசாசுடைய ஆயுதமே உங்களை ஃபர்ஸ்ட் என்ன பண்ண வைப்பான்? பயப்பட வைப்பான். பயத்தின் ஆவி. அதான் பவுல் சொல்றார், அவர் நமக்கு பயத்தின் ஆவி கொடாமல் அப்பா பிதா என்று கூப்பிடத்தக்கதான புத்திர சுகாரத்தின் ஆவியை சற்று தேவனுடைய பிள்ளையா இருக்கிற ஒரு ஆவியை கொடுத்திருக்கிறார். பயத்தின் ஆவி நமக்கு கொடுக்கல. ஆனா இயேசு பிறக்கும் போது மெய்ப்பொருளுக்கு சொல்லப்பட்ட தூதனுடைய செய்தி என்னன்னா, லூக்கா 10:10, தேவ தூதன் அவள் நோக்கி பயப்படாதிருங்கள். உங்களுக்குள்ள ஒரு பயம் இல்லைன்னா நீங்க பிசாசுக்கு அடிமை. உங்களுக்குள்ள பயம் இருந்தா நீங்க ஏதோ ஒண்ணுக்கு அடிமை. அடிமையானாலும் பயப்படுவான். அடிமை பாருங்க, அவன் எதுக்கு இருந்தாலும் பயப்படுவான். அதான் நீங்க பாருங்க, கிறிஸ்துவ வாழ்க்கையில, ஆவிக்குரிய வாழ்க்கையில அவருக்குள்ள அந்த பயம் இருக்கனால, ஏதோ ஒரு அடிமை இருக்கனால, பயம் ஆபரேட் ஆனால கடவுளத்துல வர மாட்டார்கள், சபைக்கு வர மாட்டார்கள், கடவுளை காரியங்கள் அவங்க ஈடுபாடு இருக்காது. கடவுளை காரியங்கள் இல்லைங்களா? இவ்வளவு வருஷம் சபைக்கு போகாத கூட இன்னைக்கு சபையில இருப்பான் இல்லையா? ஆனா இன்னைக்கு கிறிஸ்துவ அநேகர் சபைக்குள்ள இன்னைக்கு இல்லைன்னா அவன் எங்க எதுல இருக்கான்? ஒரு அடிமையில் இருக்கிறார்கள், அடிமைத்தனத்தில் வாழ்கிறார்கள். ஏன்னா அந்த அடிமை போகும்போது அவனுக்குள்ள ஒரு பயம் வரும்போது அந்த பிசாசின் ஆயுதம் அவனுக்குள்ள அவன் பயன்படுத்தினான். அப்ப நீங்க யாருக்கு அடிமை ஆகிறீங்க? சர்ச்சில உட்கார்ந்து அடிமையா இருப்பாங்களா? பிசாசுக்கு இருப்பாங்க. இயேசு காலத்துல இயேசு சொல்றாரு, 38 வருஷமா கூனியா இருந்த ஒரு மகள் சபையில பிசாசு அவளை கட்டி வைத்திருந்தான். ஆனா அவள் எங்க இருந்தான் பாருங்க. நீங்க சபையில இருந்தாலும் இந்த பயத்தின் அடிமை இருந்தா பிசாசு உங்களை கட்டி வச்சிருப்பான். பிசாசு உங்களை கட்டி வச்சிருக்கான்னா சபைக்கு வந்தவன உங்களை பார்த்து சொல்லிடுவோம். உங்களை பார்த்தாலும் தெரியும் உங்களை பிசாசு கட்டி வச்சிருக்கிறான் இல்லையா. நீங்க அடிமையில் இருக்கிறீங்களா இல்லையான்னு உங்களுடைய உள்ள எக்ஸ்ட்ரா உட்கார்ந்து போது தெரியும் நீங்க அடிமையா. இயேசு பாருங்க, 38 வருஷமா இருந்த மகளை பார்த்து வியாதின்னு பார்க்கல,
அவளை பிசாசு கட்டி வைத்திருந்தான். இயேசு டிக்ளேர் பண்றான், இவ ஆபிரகாமின் குமாரத்தி, ஆனாலும் பிசாசு இவளை கட்டி. வியாதி தானே அது? வியாதி இல்லைங்க, வியாதிக்கு ரூட் காஸ்ட் டெவில். அப்போ நீங்க அடிமையா இருக்கிறது பிசாசுக்கு அடிமையானவர்கள். அப்போ பயத்தின் ஆவி, பயத்தின் ஆயுதம் பிசாசுக்கு கொடுத்து உங்களை அடிமைப்படுத்திடுவான். ஆனால்தான் இயேசு பிறக்கும் போது முதலில் இந்த உலகத்திற்கு ஜனங்களுக்கு சொல்லப்பட்ட செய்தி, பயப்படாதீர்கள். இது பிராக்டிக்கலா எல்லாருடைய வாழ்க்கையில தினந்தோறும் பயத்தினால நிறைவேற்றாங்க. அதுதான் பைபிள் 330 1 year எவ்வளவு டேஸ்? 365 அவ்வளவு டைம் பைபிள்ல மென்ஷன் இருக்குது. பயப்படாதீர்கள். சொல்லுங்க, பயப்படாதீர்கள். இன்னைக்கு கிறிஸ்துவினுடைய பிறப்பின் செய்தி என்ன தெரியுங்களா? பயப்படாத. ஏன்னா பயம் பிசாசு நம்மளை அடிமைப்படுத்திட்டான். அடிமைப்படுத்தி அடிமையா இருக்க நீங்க ஏதோ பயந்திருப்பீங்க. கேட்டா பயம், பார்த்தா பயம், எது செய்தா பயம். பயத்தின் ஆவினால் நீங்க நிரம்பி இருக்கிறீங்க. பயத்தின் ஆவி பாருங்க, அகத்தின் அழகு முகத்துல தெரியும், பயம் முகத்துல தெரியும் இல்லையா? உங்க பிசாசுடைய பயம் எதுல தெரியும்? உங்க முகத்துல தெரியும். ஆனால் அது ஒரு அடிமையின் ஆவி. அது இயேசு உலகத்துல வந்து பிறந்த செய்தி சொல்லப்பட்டது, பயப்படாதீர்கள். சொல்லுங்க, பயப்படாதீர்கள். ஆமென், பயப்படாதீர்கள். அது பயம் ஒரு பிசாசுடைய ஆயுதமா இருக்குது. எதை குறித்தோம், எதை பார்த்தோம்? பயம். ஏன்னா ஆதி மனிதன் அந்த கடல் விட்டு போன அவனுக்குள்ள முதல்ல வந்தது பயம்தான். நீங்க பயப்படுறீங்கன்னா பிசாசு உங்களை ஆபரேட் பண்றான். ஆண்டவர் பயத்தின் ஆவி நமக்கு கொடுக்கல, நமக்கு அவர் பயத்தின் ஆவியை கொடுக்கிறார். நம்முடைய பிள்ளைகளா இருக்கிற ஒரு ஆவியை கொடுத்திருக்கிறார். ஆமென். கிறிஸ்து பிறந்த நல்நாளில கிறிஸ்துவின் செய்தி, கிறிஸ்மஸ் மெசேஜ், fear not, don't afraid. பயப்படாதிருங்கள். எதை குறித்தும் பயப்படாதிருங்கள். பயப்படுகிறவன் தேவனுக்குள்ள இல்ல, பிசாசுக்கு அடிமையா இருக்கிறவன். விசுவாசிக்கிறவன் பதறான். அப்ப விசுவாசிக்கிறவன் தேவனுக்கு பயப்படுகிறவன். பயப்படுகிறவன் பிசாசு உங்களை அடிமையா வைத்திருப்பான். நீங்க அடிமையா இருப்பீங்க. ஆனால் தான் பயப்படாதீர்கள். சந்தோஷம் வருக்கு முன்பாக பயப்படாதீர்கள். பயப்படாதீர்கள். எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். அப்ப சந்தோஷம் வரணும்னா பிசாசு என்ன கொடுப்பான்? பயத்தை கொடுப்பான். பயம் வந்ததுன்னா உங்களுக்குள்ள சந்தோஷம் வராது. பயம் ஆளுங்க வரும்போது, பயத்தின் அடிமையில் இருக்கும்போது உங்களுக்குள்ள சந்தோஷம் வராது. ஆனால் தான் ஃபர்ஸ்ட் செய்தி, கிறிஸ்துமஸ் செய்தி என்ன தெரியுங்களா? பயப்படாது. ஆமென். பயப்படாதீர்கள். எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். கிறிஸ்துமஸ் நாளில உங்களை பார்த்தாங்கன்னு சொல்றாரு. நீங்க ஏதோ காரியங்கள் அடிமையா போய் பயந்து இருக்கிறீங்க. கர்த்தர் சொல்றாரு, உங்க அடிமையை அவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக உடைத்திருக்கிறார். நீ இன்னும் அடிமை கிடையாது. நீ இன்னும் அடிமை கிடையாது. நீ அடிமை இருக்கும் போது பயம் உன்னை ஆளுகை செய்யும். இனியும் பிசாசு பயத்தின் ஆவியை கொடாமல் அப்பா பிதாவை கூப்பிடுத்தக்கிற புத்திர சுகத்தின் ஆவியை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். சோ பயத்தின் ஆவியை எடுத்து போடுங்க. பயப்படாதீங்க. சொல்லுங்க, நான் பயப்பட மாட்டேன். எதை குறித்தும் பயப்பட மாட்டேன். எதை குறித்தும் பயப்பட மாட்டேன். பயம் ஒரு பிசாசின் ஆயுதமாய் உங்க வாழ்க்கையில கிரியை செய்யும். அதுல இருந்து விடுதலை பெறணும். அதுதான் இயேசு பிறந்த செய்தி சீஷர்களுக்கு மெய்ப்பொருள் சொல்லப்பட்டது. தூதன் சொன்னா பயப்படாது. இன்னைக்கு செய்தி என்ன தெரியுங்களா? பயப்படா, நான் பயப்பட மாட்டேன். சந்தோஷம் வராது காரணமே நமக்குள்ள பயம் இருக்கு. அந்த பயம் போச்சுன்னா மிகுந்த சந்தோஷம். ஆமென்.